அனைவருக்கும் வணக்கம். ஜீரோ கிரெடிட் பாலிசி, த கிரேட் ஆர்ட் ஆஃப் ஜீரோ கிரெடிட் பாலிசி. பொதுவாக இந்திய சமூகத்தில் ஜெயின் அப்படிங்கிற ஒரு சமூகம் உண்டு. நான் அந்த சமூகத்தை ஏன் குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னா, அந்த ஜெயின் சமூகத்தில் ஒரு பாலிசி, நான் என்னுடைய மார்க்கெட்டிங் கேரியர் ஆரம்பிக்கும் போதே, பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போதே இந்த ஜெயின் சமூகத்தில் மட்டும் ஒரு பாலிசி வச்சுருப்பாங்க. நான் கடனுக்கு பொருள்கள் வாங்கவும் மாட்டேன், கடனுக்கு பொருள்களை விற்கவும் மாட்டேன். த கிரேட் ஆர்ட் ஆஃப் ஜீரோ கிரெடிட் பாலிசி. ஜீரோ கிரெடிட்னா விற்கிறதுல கடனுக்கு விற்கிறது மட்டும் பாலிசியை சொல்லலை. கடனுக்கு வாங்கவும் மாட்டேன், கடனுக்கு விற்கவும் மாட்டேன். இதை குறித்து நான் உள்ளூர் சில வியாபாரிகளையும் அறிவேன். திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மிக பிரபலமான ஜவுளி கடையில் ஒரு பாலிசி வச்சுருப்பாங்க. அவங்க தங்களுடைய ஜவுளிகள், அதாவது அவங்க கடையில் விற்கக்கூடிய துணிமணிகள்லாம் வேறு மாநிலங்களில், குறிப்பாக குஜராத்லேயும் மற்ற மும்பை போன்ற பெருநகரங்களில் போய் கொள்முதல் பண்ணுவாங்க, ப்ரிக்யூர்மெண்ட்டு. அந்த ப்ரிக்யூர்மெண்ட் பண்ணும்போது அவங்க குறிப்பாக காசு கொடுத்து தான் வாங்குவாங்க. அதில் இருக்க மிகப்பெரிய நன்மை என்ன? இந்த கேஷ் ஆன் பர்ச்சேஸ். அதில் இருக்க மிகப்பெரிய நன்மை என்ன? அதான் ஜீரோ கிரெடிட் பாலிசியில். நீங்கள் பணம் கொடுத்து வாங்கும்போது அந்த சிறு குறு நடுத்தர மற்றும் பெரிய நிறுவனங்கள் உடனடியாக பணம் வருவதால் அவர்களது முதலீட்டிற்கு உடனடி வருமானம் என்பதால் லாப சதவீதத்தை குறைச்சி கூட விற்றுருவாங்க. இந்த கொள்முதலில் லாபம் கிடைக்கிது பார்த்தீங்களா? 100 ரூபாய்க்கு விற்கிற பொருள் 100 ரூபாய்க்கு அவங்க ரீட்டைலர்ஸ், இந்த மாதிரி பெரிய விற்பனை நிலையங்கள் கொடுக்குறத 90 ரூபாய்க்கு கூட கொடுப்பாங்க. இந்த 10 ரூபா கொள்முதலில் லாபம் பார்க்குறாங்கல்ல, த ப்ராஃபிட் ஆன் த பர்ச்சேஸ், இது ரொம்ப ரொம்ப கீ பாயிண்ட்டு. இந்த ஜீரோ கிரெடிட் பாலிசியில் இருக்கிற மிகப்பெரிய நன்மை இதுதான். கேஷ் ஆன் பர்ச்சேஸ் இது ஒன்று. இவங்களால குறைந்த விலைக்கு தரமான பொருளை, ரொம்ப முக்கியம், தரமான பொருளை குறைந்த விலைக்கு வாங்கிட்டு வருவாங்க. மிக குறைந்த விலைன்னு நான் சொல்ல மாட்டேன், குறைந்த விலைக்கு வாங்கிட்டு வருவாங்க. வாங்கிட்டு வந்து இவங்க விற்கிறது கேஷ் ஆன் சேல்ஸு, ஜீரோ கிரெடிட், யாருக்கும் கடன் கொடுக்கறது இல்லை. ரெண்டாவது, அவங்க ரீட்டைல் அவுட்லெட் வச்சுருக்கிறவங்க. ஸோ காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து ரீட்டைல் அவுட்லெட்டில் விற்கும்போது லாபத்துடைய விகிதாச்சாரம் அதிகமாக கிடைக்கும். பணம் கொடுக்கும்போது ஒரு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். பொதுவாக பெரிய உற்பத்தியாளர்கள் சிஓடின்னு சொல்லுவாங்க, அதாவது கேஷ் ஆன் டெலிவரியில் சில டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. கேஷ் ஆன் டிஸ்கவுண்ட், நீங்கள் என்ன பேமெண்ட் பண்ணுறீங்களோ, இன்னும் சில நிறுவனங்கள் 7 நாட்களில் நீங்கள் பணம் கொடுத்தா கூட ஒரு டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. அது ஒவ்வொரு விகிதாச்சாரம் மாறும். 7 டேஸில் பேமெண்ட்னா ஒன்று, 15 டேஸில் பேமெண்ட்னா ஒன்றுன்னு. அதை கூட நான் பெருசாக பரிந்துரைக்க மாட்டேன். ஆனால் நீங்கள் ஜீரோ கிரெடிட் பாலிசியில் இருக்கும்பொழுது உங்களுக்கு ஒரு பெரிய தாக்கம் இருக்கும். என்ன தாக்கம் அப்படின்னா, சேல்ஸோட அளவு குறையும். ஏன்னா 100 உற்பத்தியாளர்கள் இருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 80% 90% கிரெடிட் கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு 20% பேர் நான் கிரெடிட்டே கொடுக்க மாட்டீங்கன்னா உங்கள் சேல்ஸ் குறையும். பரவாயில்லை, இது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான். அந்த ரகசியத்தை புரிஞ்சுக்குங்க. இங்கே போனால் தரமான பொருள் கிடைக்கும், சரியான விலைக்கு கிடைக்கும்ன்ற அந்த நம்பிக்கை உண்டு பண்ணுற வரைக்கும் தான் உங்களுக்கு அந்த சவால் காத்திருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஜீரோ கிரெடிட் பாலிசியில் இருக்க மிகப்பெரிய நன்மை என்ன அப்படின்னா, கொள்முதலில் இந்த ப்ரிக்யூர்மெண்ட்டில் ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். அதுதான் உங்களுக்கு ரீசெல்லிங், டிஸ்ட்ரிபியூஷனில் மிகப்பெரிய பங்கு வகிக்கும். நீங்கள் போட்டியாளர்களை சமாளித்து சில டிஸ்கவுண்ட்டை கொடுத்து இங்கே கிடைக்கிற இந்த உற்பத்தியாளர்கிட்ட கிடைக்கிற இதே டிஸ்கவுண்ட்டை நீங்கள் அப்படியே பாஸ் ஆன் பண்ணலாம். உங்கள் லாபத்தில் குறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஜீரோ கிரெடிட் பாலிசியில் இருக்கிற மிகப்பெரிய நன்மை தான். உங்களுடைய லாபத்தை நீங்கள் இழக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எங்கே கொள்முதலில் அந்த டிஸ்கவுண்ட் வாங்குறீங்களோ அதை அப்படியே பாஸ் ஆன் பண்ணிடலாம். ஆனால் இதே நீங்கள் கிரெடிட்டுக்கு வாங்கினீங்கன்னா இன்னும் கூடுதல் சுமை தான் ஏற்படும் உங்களுக்கு. என்ன, அவர் அதுக்கு ஒரு வட்டி வச்சுருப்பார். சொந்த பணமாக இருந்தால் பரவாயில்லை, சிலர் அதுக்கு வட்டி விகிதாச்சாரம்லாம் பார்க்க மாட்டாங்க விற்பனையில். ஆனால் அவர்கள் வங்கிகளில் கடன் வாங்கியிருந்தால் அந்த வங்கிக்கு அவங்க செலுத்த வேண்டிய வட்டியை நீங்கள் எத்தனை நாள் உங்களுக்கு கிரெடிட் கொடுக்குறாங்களோ அதில் சேர்ப்பாங்க. ஒன்று. இரண்டாவதாக, இந்த கிரெடிட் கொடுக்குறாங்கல்ல, இவங்களுக்கு இருக்க மிகப்பெரிய சவால் தனிநபர் ஒழுக்கம். இந்த இண்டிவிஜுவல் டிசிப்ளின் இதில் இருக்குது. ஒரு தனிநபர் கடன் ஒருத்தர்கிட்டேருந்து வாங்கிட்டு போகிறாரு, பொருட்களை கடனாக வாங்கிட்டு போகிறாரு. அவர் எங்கே விற்கிறாரோ அங்கேருந்து பணம் வரலைன்னா இவருக்கு பாக்கி போட்டுருவார். இது பெரும்பான்மையான டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், டீலர்ஸ்கெல்லாம் இருக்கிற மிகப்பெரிய சவால். பல தொழில்கள் அழிந்து போனதும், நலிவடைந்து போனதும், காணாமல் போனதும் இதில் தான். இதில் கிரெடிட் கொடுத்து தான். நீங்கள் கேளுங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்டையும் கேளுங்க, கிரெடிட் கொடுத்து இழுத்து மூடின பெரிய கம்பெனிகள் எனக்கு தெரியும். வெஸ்டர்ன் இந்தியா கம்பெனின்னு ஒரு கம்பெனி,
குஜராத்லேயும் மும்பையிலையும் அதனுடைய கிளைகள்லாம் இருந்துச்சு. வெஸ்டர்ன் இந்தியா கம்பெனி இன்றைக்கி அந்த இடம் வந்து அடையாள சின்னமாக தான் இருக்குது, ஒரு மெமோரியல் மாதிரி தான் இருக்குது. காரணம், தொடர்ந்து நிலைக்க முடியாமல் போகிறதுக்கான காரணிகளில் தான் நான் ஒவ்வொரு நாளும் அந்த மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் அண்ட் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியில் சொல்லிகிட்டே வர்றேன். இதெல்லாம் மைக்ரோ லெவல் அனலைஸ். நான் இத்தனை வருஷமாக அந்த ஃபீல்டில் மார்க்கெட்டிங், சேல்ஸ், பிஸ்னஸ் இதெல்லாம் இருந்த அனுபவங்களை தான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். ஸோ நான் சொல்கிறது மைக்ரோ லெவல் பாயிண்ட். இந்த ஜீரோ கிரெடிட் பாலிசிங்கிறது கடைபிடிக்கிறதுக்கு சற்று சவாலான விஷயம்தான், நான் மறுக்கிறதுக்கு இல்லை. கொஞ்சம் சிரமம்தான், அதை கடைபிடிச்சி கொண்டு போகிறதுல நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் நன்மை என்னன்னு சொல்லிட்டேன். த ப்ராஃபிட் ஆன் த ப்ரிக்யூர்மெண்ட். நீங்கள் கொடுக்குறதுலேயும் நிம்மதியாக இருக்கலாம். உங்கள் பொருள் 3 மாதம் விற்கலைன்னா குடோனில் தான் இருக்கும், வேர் ஹவுஸில் தான் இருக்கும். ஆனால் கொடுத்துட்டிங்கன்னா அது திரும்ப பொருள் கிடைக்குமான்னு தெரியாது, பணம் திரும்ப வருமானம் தெரியாது. இந்த மன உளைச்சலுக்கு நீங்கள் என்ன விலை வைப்பீங்க? அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்ன விலை கொடுப்பீங்க? அது ப்ரொடக்டிவிட்டியை கெடுக்கும். அப்போ இது சாத்தியமாங்க? உதாரணம் ரொம்ப பேர் சொல்லியே சொல்கிறேன். டிவிஎஸ் போன்ற பெரிய நிறுவனங்கள்லாம் கடன் கொடுத்து டீலர்களை வளர்க்குறாங்களே. நாங்கள் ஒரு சாதாரண சின்ன டிஸ்ட்ரிபியூட்டர் தானே, நாங்கள் போய் எப்படி கடன் இல்லைன்னு சொன்னால் இந்த சிறு வியாபாரிகள் டீலர்ஸ் எப்படி ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புவாங்க. யார்? இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், மேனுஃபேக்சர்ஸ் கூட. நான் சொல்கிறேன், நீங்கள் ஜீரோ கிரெடிட் பாலிசியில் நான் கடனே கொடுக்க மாட்டேன், என் விலை இது. கிட்டத்தட்ட ஆனால் எல்லா கம்பெனிகளும் இந்த நிலைமைக்கு இப்போ வந்துட்டாங்க. ஆஃப்டர் கோவிட் இந்த விலை என்னது, இதுக்கு தரம் இப்படி இருக்குது, நீங்கள் வேணால் வாங்கிட்டு போங்கன்னு சொல்லி இருந்தீங்கன்னா மிஞ்சி போனால் உங்களுக்கு சுமையாகிறது அந்தந்த மாத செலவினங்கள். ஒரு 3 மாதத்துக்கு நீங்கள் இப்போ காசை கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா, இதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு பணம் உங்களுக்கு பின்புலம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. இந்த ஆரோக்கியமான பொருளாதாரம் வளரும். இந்த ஹெல்த்தி அண்ட் வெல்த்தி, இந்த ஹெல்த்தி எக்கனாமிக்கல் என்விரான்மெண்டல் அப்படிங்கிறது பிஸ்னஸில் ரொம்ப முக்கியம். பணம் இல்லாமல் ஒரு சிறு வியாபாரி கூட வியாபாரம் செய்ய முடியாது. ஆனால் கடன் இல்லாமல் வியாபாரம் செய்வது அதைவிட முக்கியம். ஒரு கடையை போட்டால் போதும், ஒரு கடையை திறந்துட்டால் போதும், எல்லோரும் கொண்டு போய் கடனுக்கு பொருள் கொடுத்துருவாங்கன்னு சொல்கிற எல்லா செக்மெண்ட்லேயும் இருக்குது. கார்மெண்ட்ஸு, ஜுவல்லரி கூட அப்படி இருக்குது. சின்ன கடையை திறந்து வைப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட ஊர், அந்த ஊர் பேரை நான் சொல்ல விரும்பலை, அந்த ஊர்களெல்லாம் யாரும் கடையை திறந்தால் போதும் பொருள் கொண்டு கொடுத்துருவாங்க. வாங்கினவனும் திருப்பி கொடுக்க போகிறதில்ல, வாங்கினவனும் அதோட ஓடி போய் ஒளிஞ்சு போயிடுவான், கொடுத்தவன் அதோட மோசமாக போயிடுவான். வங்கிகளில் வரா கடன்களுடைய எண்ணிக்கையும் கூடுது, அதுக்கு வசூல் பண்ணுறதுக்கு ஒரு டீமு. இதெல்லாம் எங்கிருந்து வருகிறது? இன்று இது ஒரு பெரிய சமூக சீரழிவிற்கும் வழிவகுக்கிறது. இந்த நிறுவனத்தையோ அந்த விநியோகத்துறை நம்பி வேலைக்கு சேர்ந்த ஆட்களோட பொருளாதாரத்தை நினச்சி பாருங்கள், வேலைவாய்ப்பு தன்மையை யோசனை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஜீரோ கிரெடிட் பாலிசிங்கிறது எவ்வளோ பெரிய நன்மைகளை ஏற்படுத்துங்கிறது இப்போ நான் சொன்னதுலேருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த பாலிசியை நீங்கள் எப்படி கடைபிடிக்கிறது, எப்படி எடுக்கிறது, என்ன நுணுக்கங்கள், அது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும், ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் மாறுபடும், ஒரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும், ஒவ்வொரு ரீஜனுக்கும். ஏன்னா இதில் சைக்காலஜிக்கல் வேல்யூ இருக்குது, கன்சூமர் சைக்காலஜிக்கல் வேல்யூ இருக்குது. அதை பற்றி நான் வீடியோக்கள் போட்டிருக்கேன். ஸோ தொடர்ச்சியாக என்னோடய வீடியோக்கள் கேட்டால் மட்டும்தான் முழுமையாக புரியும். அடுத்து ஏன்னா ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் சொன்னாலும் போர் அடிச்சிடும். ஸோ என்னுடைய முக்கியமான பாயிண்ட்டுகளை சொல்லியிருக்கேன். அடுத்தடுத்த வீடியோக்களில் விரிவாக பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஆலோசனைகளையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அப்போ தான் நம்ம தொடர்ந்து இந்த உரையாடல் மூலமாக ஒரு ஹெல்த்தி பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்டில் உருவாக்க முடியும். ஆரோக்கியமான வியாபாரத்துக்கு தான் நான் இத்தனையும் சொல்கிறேன். தொடர்ச்சியாக பேசுவோம். அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திப்போம். நன்றி.